என் உரையை தொடங்குகிறேன். அம்மா, இளமையில் கல், நம்ம ஔவையார் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது இளமை என்பது பார்க்கிற அனைத்தையும் கற்க வேண்டிய காலம் அம்மா. பார்க்கும் அனைத்தும் அவர்களுக்கு பாடம். யாருக்கு? இளமையில் இருப்பவர்களுக்கு. முதுமை என்னம்மா? முதுமையில எல்லாமே பட்டறிவு. அதாவது எல்லாம் அனுபவிச்சாச்சு. அந்த அனுபவ அறிவு. இளமை காலம் எல்லாத்தையும் கற்றுக்கொள்கிறது. முதுமை கற்றுக் கொடுக்கிறது. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதம்மா. நம்ம மாத்தியோசி குழுமம் நடத்தின நம்ம இந்த பட்டிமன்ற தலைப்புல பாருங்க, வாழ்க்கை எப்போது அதிக பாடம் கற்று தருகிறது என்றுதான். வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிறதுக்கு நம்ம இப்ப தயாராயிட்டோம். இப்ப நம்ம வயசு ஒரு 50 வயசு ஆயிடுச்சுன்னா எல்லாம் நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் எல்லாருக்கும், நம்ம குழந்தைகள் முதற்கொண்டு மாணவர்கள் நம்ம பாக்குறவங்க எல்லாருக்குமே நாம நிறைய விஷயத்த எனக்கு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு நம்ம அனுபவ அறிவுகளை கொடுக்கிறோம். ஆனால் இளமை இளங்கன்று பயம் அறியாது, தெரியாது அவங்களுக்கு. இப்ப நெருப்பு சுடும் அப்படின்னா அவன் சுட்டு பார்த்துதான் தெரிஞ்சுக்கிடணும். அப்போ அந்த இளமை தான் அனைத்து காட்சிகள் நடவடிக்கை எல்லாமே அது கற்கக்கூடிய பாடம். அந்த தலைப்புக்கு ஏதுவாய் இருப்பது இளமை காலம் தானம்மா. நாம அதை கற்றுக்கொள்கிறது என்ற இடத்துல இப்ப ஒரு சினிமா பாடல்னால இருக்கட்டும், ஏதோ அவன் வாயில வந்ததெல்லாம் பாடுறான். ஆனால் அந்த தத்துவ பாடலுக்கு போங்க, முதுமை காலத்துக்கு போயிரும். ஒருவன் மனது உண்பதடா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை சொல்ல வந்துடுறாங்க முதுமையில. அதனால நான் இளமை காலத்தில் மாணவர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் பார்ப்பவை அனைத்தும் பாடங்கள், கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் வாழ்க்கை. அதனாலதான் நம்ம அந்த கல்வி சுற்றுலா எல்லாம் கூட்டிட்டு போறோம். குழந்தைகளை எதுக்காக வார இறுதியில் ஒரு இடத்துக்கு கூட்டு போறோம்? அந்த கண் பார்ப்பதை அப்படியே அவர்கள் மனதில் உள்வாங்கி பாடமாக எடுத்துக்கொள்வார்கள். அப்போ படம் பார்ப்பது, இப்போ ஒரு முதியவர்கள் படம் பார்ப்பதில் ஆர்வமா, மாணவர்கள் அந்த குழந்தைகள் ஆர்வமான குழந்தைகளுக்கு தான் அந்த காட்சிகள் அனைத்தும் அவர்கள் விரும்பி விரும்பி ஏற்றுக்கொள்ளும் பாடங்கள். அப்போ இந்த கற்றுத்தருகிறது என்பது இளமைதான் அம்மா. அதாவது பள்ளியிலாகட்டும், பள்ளியில் பள்ளி பாடம், வீட்டில் மற்றும் சமூகத்தில் வாழ்க்கை பாடம், இரண்டும் கற்றுக்கொள்ளும் காலம் இளமை காலம் என்று கூறி காலம் கருதி என் உரை முடித்துக் கொள்கிறேன் அம்மா. நன்றி. சிறப்புங்கம்மா, சிறப்புங்கம்மா. ரொம்ப அழகான உரை தந்திருக்கீங்க. இளமையில கல் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையாரே சொல்லிட்டாங்க. நீங்க எல்லாம் என்ன சொல்ல போங்க அப்படி சொல்லி ரொம்ப அழகா உங்களோட உரையை ஆரம்பிச்சீங்க. ரொம்ப சிறப்புங்கம்மா. கற்க வேண்டிய அனைத்து இளமையில தாங்க கத்துக்கணும், முதுமையில போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சிறப்பா கேக்குறீங்க. அழுத்தமா உங்களோட கருத்துக்களை சொல்லிருக்கீங்க. இளமை பயமே அறியாது. அப்ப நிறைய கத்துக்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க்கையும் அந்த மாதிரி ஈஸியா கத்து கொடுத்துட்டு போயிருக்கேன். பாட்டே பாத்தீங்கன்னா இளமையில தாங்க காதல் பாடல்லாம் பாடலாம், முதுமையில தத்துமா போயிடும், அங்கங்க போய் கத்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றீங்க. கல்வி சுற்றுலான்னா முதுமையில கூட்டிட்டு போறாங்க, இளமையில விட்டவங்களதான் கத்துக்குங்க வாங்க உங்களுக்கு அப்படி சொல்லி கூட்டிட்டு போறாங்க அப்படி சொல்லி சொன்னீங்க. படம் கூட இளமையான இருப்பவர்கள் தான் அதிகமா படத்தின் மீது விருப்பம் கொண்டு இருக்கிறார்கள். அது போல எங்க பார்த்தாலும் இளமை ததும்புது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா உங்களுடைய உரைய முடிச்சிருக்கீங்க. வாழ்க்கை அதிக பாடம் இளமையில தான் கத்துக் கொடுக்குது அப்படின்னு உங்களுடைய நிறைவேற்றிருக்கீங்க. நன்றிங்கம்மா.